மாருதி சுசுகி. ரெடியா போலாமா? கொஸ்டின் இருக்காமா? கேளுங்க. இப்போ நீங்க வந்து இத்தனை படம் நடிச்சிருக்கீங்க, இவ்வளோ எங்களுக்கு தெரியும். நீங்க எங்க இருந்து புதுப்பேட்டையில ஓரமா இருந்த சீன்ல இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹீரோவா வளர்ந்துருக்கீங்க. எவ்ரி ஸ்டோரி நீங்க உட்காந்து செலக்ட் பண்ணி எல்லாமே பண்றீங்க. நீங்க எடுக்கிற டெசிஷன் தான் எண்ட் ஆஃப் த டே. எடுத்து நீங்க அந்த ஒரு படம் வெளியில வருது, பட் ஸ்டில் சம்டைம்ஸ் நல்லா போகும், சம்டைம்ஸ் விமர்சனங்கள் வரும். அது உங்களோட டெசிஷன். ஸோ நீங்க அதுக்கு வந்து ரெக்ரெட் பண்றதோ ஹாப்பியா ஃபீல் பண்றதோ அது உங்களுக்கு. இந்த ஷோல கண்டஸ்டன்ட்டை நீங்க செலக்ட் பண்ணல, எப்படி இருக்கணும்ன்ற ஃபார்மேட்டை நீங்க செலக்ட் பண்ணல, நீங்க ஜஸ்ட் ஹோஸ்ட். ஆனா எல்லாருமே உங்களை தான் வந்து ஏன் விஜய் இப்படி இருக்காரு, ஏன் இதை கேட்க மாட்டேங்கிறாரு, ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு பலதரப்பட்ட விமர்சனங்கள். நான் வந்து நிறைய சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே கண்டஸ்டன்ஸ் மேல எவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்களோ அவ்வளோ வன்மம் உங்க மேலேயும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ப்ளீஸ் நிறைய கொட்டுங்க. இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் இது மேல பலதரப்பட்ட விமர்சனங்கள், பலதரப்பட்ட பார்வைகள் இருக்கும். ஓகே, அந்த பார்வை, அந்த இன்ட்ராக்ஷன் தான் இந்த ஷோவோட ப்ளஸ் நான் நினைக்கிறேன். அது என் மேலே வச்சாலும் சரி, ஷோ மேலே வச்சாலும் சரி, எங்களோட இன்டென்ஷன் வந்து நேர்மையாக இருக்குது. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஓகே, நாங்கள் யாரை ஹேண்டில் பண்ணோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அப்புறம் எது பிரதானமானதோ எது முக்கியமானதோ அதை எடுத்து அட்ரஸ் பண்ண வேண்டியது எங்களோட வேலை. இல்லாட்டி வாரம் முழுவதும் இருக்கிறத எடுத்து நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம்னா அந்தந்த நாளுக்கு முடிவில் வந்து நாங்கள் ஷோ பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்கும். அப்படி முடியாது. அதில் முக்கியமானது எது, அதை எப்படி பார்க்கலாம், எவ்வளோ தூரம் அதை நம்ம இவங்களுக்கு புரிய வச்சோன்னா இவங்களுடைய ஆட்டம் அடுத்த கட்டம் மாறுங்கிறது பார்க்கலாம். அப்புறம் இந்த ஆட்டம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஓகே, அந்த விளையாடுறவங்களுக்கு புரிதலை கொடுக்கும். அதே மாதிரி பார்க்குற மக்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி, அவர் மூடுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு அனுபவத்தையும் வேறு வேறு சிந்தனையும் அது கொடுக்காது. அவங்களோட பர்சனல் சாய்ஸ். நான் நம்புவேன் இந்த உலகத்தில் பாடத்துக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது, ஆனால் புரிஞ்சுக்கிறதுங்கிறது உங்களுடைய சொந்த இது. அது உங்களுடைய நீங்கள் யாருன்னு இருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து லெசன் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது நீங்களாக சொந்தமாக புரிஞ்சுக்கிறது. இது வந்து விஜய் சேதுபதி மட்டும் பண்ணல, இது ஒரு பெரிய டீம் இருக்குது. ஸோ வெளியே பேசப்படுற கருத்து, முக்கியமான கருத்து எது டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டியது இருக்கோ அதை எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் அந்த ஷோவே நடத்தும். ஸோ அந்த விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது எங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பேசுங்க மக்களே, அது ரொம்ப நல்லா இருக்கு. 5 வருஷம் ஆட்சி பண்ணுறவங்கள கிழிக்கிறீங்க, ஓட்டு கேட்டு வந்து அவங்க ஓட்டு போடுறீங்கல்ல, அப்புறம் என்ன? நாங்கள் தாராளமாக பிக் பாஸ் இருகரம் கூப்பி வரவேற்கிறது விமர்சனங்களையும். நன்றி மக்களே, நன்றி.